கைஸ் இன்னைக்கு வந்து என்னோட டே எப்படி போகுது அப்படின்றத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு மேரேஜ் போறேன். இன்னைக்கு ஒரு பிஸியான ஒரு டே தான். அத அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மார்னிங் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் எழுந்தேன். ஒரு 11:00 தான். ஸோ 11:30க்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஆப்பம், அது கூட தேங்காய் சட்னி, ஒரு 2 ஆப்பம் எடுத்துக்கிட்டேன். பார்க்கறதுக்கு ஊத்தாப்பம் மாதிரி இருந்தது. பட் ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. சாஃப்ட்டாவும் இருந்தது பார்க்கறதுக்கு. சாப்பிடவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். மார்னிங் டைம் டிவில ஒண்ணுமே இல்ல. நான் சோட்டா பீம் இல்லன்னா டோரா புஜ்ஜி தான் பார்த்துட்ருப்பேன். அண்ட் ஃபங்ஷனுக்கு போறத கொஞ்சம்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். ஏன்னா நமக்கு ஃபங்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர்ல. ஸோ இங்க மேக்கப் போட்டுட்டு போனா கண்டிப்பா கலஞ்சிடும் இல்லையா? அதனால எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம ரிசப்ஷனுக்கு தான் போக போறோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என் சிஸ்டர் வந்துட்டு ஃபங்ஷனுக்கு ரெடி ஆயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபங்ஷனோட ரிசப்ஷன் தான். மேரேஜ் வந்து சென்னையில முடிஞ்சிருச்சு. அதுக்கு வீட்ல எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்க. சரி நம்ம இங்க ரிசப்ஷனுக்கும் மறுபடியும் போகணும்ல, அப்ப நான் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா சும்மா போட்டு பார்த்தேன். அண்ட் ஃபைனலி வந்துட்டு போயிட்டு அது ஆயில்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டும் வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 1:30 அந்த மாதிரி இருக்கும். 3:00 இங்கேருந்து கிளம்புறதா ஒரு பிளான். எங்க அம்மா இன்னைக்கு ஒன் பாட் ரைஸ் மாரி தக்காளி சாதம் வச்சுட்டாங்க. அதுதான் சாப்பிட்டேன். பட் ரொம்ப மைல்டா இருந்தது. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்காத மாரி இருந்தது. எப்பயுமே தக்காளி சாப்பாடு எங்க அம்மா நல்லா செய்வாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஏதோ சொதப்பிருச்சு. கொஞ்சமா மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஃபங்ஷனுக்கு போறோம் இல்லையா? ஸோ ஒரு ஃபேஸ் பேக் போடலான்னு சொல்லிட்டு எப்பயும் போல என்னோட கிரீன் கிராம் பவுடர் எடுத்து கர்ட்ல மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். இது வந்து மில்க்லயும் மிக்ஸ் பண்ணலாம். பட் ஆனா அது ஓவர் மாய்ஸ்சரைஸ்டா இருக்கும். எனக்கு அது பர்சனலி பிடிக்காது. ஸோ நான் எப்பயுமே கர்ட் மிக்ஸ் பண்ணி போடும்போது எனக்கு ஒரு க்ளோ கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ரெஃப்ரெஷ்ஷா நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால எப்பயுமே நான் கர்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபுல்லா வந்துட்டு ஈவனா அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஹேர்ல படாம அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து பார்த்து அப்ளை பண்ணிட்டுருக்கேன். அண்ட் நிறையா ஃபேஸ் பேக் போடும்போது கண்ணுக்கிட்ட போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில சம்திங் ஏதாவது ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வீட்லயே பண்ணுறங்காட்டி கண்ணுக்கிட்ட தாராளமா நிறைய அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இது போடும்போது ஒரு பிரைட் கிடைக்கும் இல்லையா? அப்போ நம்மளோட டார்க் சர்க்கிள்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா நமக்கு காமிக்கும். இட் மீன்ஸ் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ரொம்ப பிளாக்கா இருக்காது. ஸோ அதனால நான் போடுவேன். ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூதம் மாதிரி ஆயிட்டேன். ஃபேஸ் பேக் போட்டுட்டு இத ரொம்ப திக்கா போட்டங்காட்டி ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இன்னைக்கு ஒரு க்ரீன் அது கூட கோல்டன், பிங்க் மிக்ஸ் ஆன மாரி ஒரு ட்ரெஸ் தான் போட போறேன். அதுக்கு பேங்கிள்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு ஃப்ராக் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து சாரீல ஸ்டிச் பண்ணத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே த்ரெட் பேங்கிள்ஸ். இதெல்லாம் நானே பண்ணுனது. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல எந்த பேங்கிள் போடலான்னு சொல்லி கன்ஃப்யூஸ்டா இருந்தது. சரி மம்மி வரட்டும் கேட்டுக்கலான்னு சொல்லி வச்சுட்டு, இத அப்படியே நான் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் எப்பயுமே இந்த மாதிரி இப்போ என்னோட ட்ரெஸ்ல வந்து 2, 3 கலர்ஸ் இருக்குன்னா, நான் அத மிக்ஸ் பண்ணி போடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கோல்டன், கிரீன், பிங்க் 3மே பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். சரி ஃபேஸ் பேக் காயறதுக்குள்ள இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிரலாம். லேட் ஆயிடும் இல்லையா? அதனாலன்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 கைக்கு போடலாமா? 1 கைக்கு போடலாமான்னு சொல்லி செம்ம யோசனை. ஸோ கேர்ள்ஸா இருந்தாலே இது ஒரு ப்ராப்ளம் இல்லையா? நம்ம ஃபங்ஷனுக்கு போணும்னா என்ன மேக்கப் போடலாம்? என்ன பேங்கிள்ஸ் போடலாம்? என்ன மேட்சிங்கா போடலான்னு சொல்லிட்டு அது எப்பயுமே எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நான் அத ஃபுல்லா ரெடி பண்ணிட்டேன். இத அப்படியே ஒரு கைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கைக்கு வாட்ச் வியர் பண்ணிக்க போறேன். கைக்கு சூப்பரா பேங்கிள்ஸ் ரெடி பண்ணிட்டேன். பட் ஆனா நெயில்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, நெயில் பாலிஷ் வைக்கலான்னா நெயில்ஸ காணோம். நான் ஃபர்ஸ்ட்டெல்லாம் நல்லா நெயில் வந்து வளர்த்துவேன். இப்போ நான் லாஸ்ட்டா ப்ரீவியஸ் கம்பெனில கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கும்போது அப்படி கடிச்சு கடிச்சு துப்பிருவேன். கோவம் வரும்போது. அது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒண்ணு தான். அதனால நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, Amazon, Flipkartல ஆர்ட்டிஃபிஷியல் நெயில்ஸ் நிறைய பல்கா ஆர்டர் போட்டு வச்சுப்பேன். அது கூட இந்த மாரி க்ளூ குடுப்பாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா நெயில் பாலிஷ் மாரி தான் இருக்கும். நமக்கு ஏத்த மாதிரி அத வந்துட்டு நெயில் கட்டர் வச்சு கட் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். லைட்டா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. தக்காளி சாதம் நான் கொஞ்சமா தான் சாப்பிட்டேன். சரி போறதுக்குள்ள ரொம்ப பசிச்சிருமோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன். அந்த கேப்ல பார்த்தீங்க அப்படின்னா, க்யூட்டா அதுக்கு மேட்ச் ஆகுற மாரி ஒரு நெயில் பாலிஷும் எடுத்து அடிச்சுக்கிட்டேன். அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதையுமே கமெண்ட்ல தெரியப்படுத்திருங்க. அண்ட் ஃபைனலி ஜூஸ் நல்லா குடிச்சிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தேன். மம்மிய கூப்பிட்டு வரதுக்காக ஆஃபீஸ் போயிருந்தேன். நான் மம்மின்னு சொல்றது என்னோட சித்திய. ஸோ அவங்கள போய் கூட்டிட்டு வந்துட்டு, ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் நேத்தே வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். அதனால தூக்கி ஒரு போனி மட்டும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டு 2 வீலர்ல போயிட்டு, அங்கேருந்து அதுக்கப்புறமா கார்ல போறோம். அதனால எனக்கு மேக்கப் பண்ணா எப்படியோ கலைஞ்சிரும். ஹெல்மெட் போட்டா ஹேர் ஸ்டைலும் போயிடும். அதனால வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போனியும் போட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் அங்கே போய் நம்ம மேக்கப் பண்ணுறங்காட்டி என்னோட மேக்கப் திங்ஸ்லாம் எடுத்து ஒரு ஹேண்ட் பேக்கில் போட்டுட்டேன். முக்கால்வாசி என்னோட மேக்கப் திங்ஸ் ஆல்ரெடி என் சிஸ்டர் எடுத்துகிட்டு போயிட்டா. சரி இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அத ஃபுல்லா எடுத்து ஹேண்ட் பேக்கில் போட்டுட்டு, அப்படியே நடந்து சித்தி வீட்டுக்கு போனேன் ட்ரெஸ் காமிக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா ஃபைனலி நாங்க எல்லாருமே கிளம்பி அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு போய் நின்னுட்டோம். வண்டிய ஸ்டாண்ட்ல போட்டுட்டு.
கொஞ்ச நேரம் அங்கே வந்துட்டு கார் வரத்துக்காக வெயிட் பண்ணோம். யார் காரில் வராங்க அப்படின்னா, தன்வந்த், அத்தை, அக்கா எல்லாருமே காரில் வராங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. சரின்னு சொல்லி இந்த ட்ரெஸ் போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தன்வந்த் கூட வண்டியில் ஏறி போயிட்டுருக்கோம் ஜாலியாக. கொஞ்சம் நிறைய பேர் இருந்தங்காட்டி கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருந்தது. அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போயிட்டுருந்தோம். எனக்கு மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப கம்மியாக தானே சாப்பிட்டோம். அப்புறம் அக்கா கிட்ட ஏதாவது சாப்பிட இருக்காக்கா பசிக்குதுன்னு கேட்டேன். அக்கா சிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டுருந்தோம் வண்டியில். வியூஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. இன்றைக்கின்னு பார்த்து மழை வரல. பட் கிளைமேட் கொஞ்சம் காமாக இருந்தது. அண்ட் ஆல்சோ ஹீட் ரொம்பவே இருந்தது. ரொம்ப வேர்க்கிற மாதிரி இருந்தது. காற்றும் பத்தாத மாதிரி. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா டீ குடிக்கிறதுக்காக வண்டி ஸ்டாப் பண்ணாங்க. நானும் அக்காவும் போகலை. சரி நம்ம இந்த கேப்பில் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிக்கலாம். மண்டபத்தில் போனால் டைம் இருக்குமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு கார்லேயே கெட் ரெடி வித் மீ ஆக்கிட்டேன். ஸோ காரில் கொஞ்சம் பண்ண முடியலன்னு சொல்லி வெளியில் போய் நின்று பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி லைட்டாக கூச்ச மாதிரி வந்துருச்சு. ஏன்னா நானும் பெண் தானே. ரோட்டில் எல்லோரும் என்னையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்துட்டு ஒரு ஹைவேஸ் ரோடு. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷோரூம் இருந்தது. அந்த ஷோரூம்லேருந்து என்னையவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இதுக்கெல்லாம் அசராலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்னோடய மேக்கப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல் எப்படியோ ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல்லையே வந்துருச்சு. இல்லைனா எனக்கு 7-8 டேக் போகிற மாதிரி 7-8 டைம் நான் அழுத்து பின்னிட்டுருப்பேன். இந்த டைம் ஃபஸ்ட் டைமே பண்ணிட்டேன். அப்புறம் அப்போ அக்கா கிட்ட காமிச்சு இது ஓகேவா, இப்படி ஓகே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு நெக்லஸ் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு ஃபேஸ்க்கு மேக்கப் போயிடலான்னு சொல்லிட்டு மாய்ஸ்சரைசர் ஆல்ரெடி கொஞ்சம் போட்டுட்டேன். நான் ஒரு 2-3 செட் ஆஃப் இயரிங்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆல்ரெடி போட்டிருந்ததுக்கு இயரிங்ஸ் போட இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு இயரிங் அக்கா எடுத்து காமிச்சிருந்தாங்க. அதனால இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு அக்கா கிட்ட போட்டு காமிச்சிட்டு ஃபைனலி அக்கா சூஸ் பண்ண இயரிங்கே போட்டுட்டு ஃபேஸ் மேக்கப்புக்கு போயிட்டேன். அப்பப்போ திரும்பி வேற பார்த்துட்ருப்பேன் அவங்க வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்தோடனே திட்டுவாங்களா, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நான் வேற இங்கே நின்று மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அதனால் அங்கே பார்த்துட்டே மேக்கப் போட்டுட்டு இருந்தேன். எல்லாருமே டீ குடிக்க போயிட்டாங்க. நானும் அக்காவும் மட்டும்தான் இருந்தோம். கார்னியரோட பிரைட்னிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து விட்டமின் சி இருக்குது. இது வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் கண்ணாடி பார்த்து யூஸ் பண்ணும்போது க்ரீம் எப்போ போட்டாலுமே போடுவேன். இன்றைக்கி கண்ணாடி இல்லாதங்காட்டி டாட்டாக அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக தெரியாமல் வச்சுட்டேன். எனக்கு கேமராலையும் அந்தளவுக்கு தெரியாதங்காட்டி பிளெண்ட் பண்ணும்போது தான் தெரியுது நிறையா போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கூட என்ன இவ்வளோ க்ரீம் போட்டுட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது பொங்கலுக்கு வெள்ளை அடித்த மாதிரி போட்டுட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஷோரூம்லேருந்து வேற ஒரு 2-3 பேர் எட்டி பார்த்தாங்க. எனக்கு ஒரு கூச்சமாக இருந்தது. டபக்குன்னு உள்ளே வந்துட்டேன். அதுக்கப்புறமா அவங்க வந்ததுக்கப்புறம் அதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு வண்டியில் ஏறிட்டேன். வந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா எனக்கு உளுந்த வடை எனக்கும் அக்காவுக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம். அவங்க தான் போனாங்க. நானும் தன்னு மட்டும் காரில் இருந்துக்கிட்டோம். அவன் பார்த்திங்க அப்படின்னா அந்த டீ கடைக்கு போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டே வந்திருந்தான். ஃபைனலி ஒரு 7 o'clock மாதிரி நம்ம ரிசப்ஷனுக்கு போயிட்டோம். பட் ஆனால் அங்கே கொஞ்சம் கூட்டம் இல்லை. அப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல. நான் பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் முடிச்சு ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கேன். எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள். அவன் கூட அப்படியே விளையாண்டுட்டு இருந்தேன். ஜாலியாக இருக்கும் இல்லையா குழந்தைங்க நம்ம கூட இருந்தாலே. நான் ஏதோ பண்ணும்போது அவன் கையில் இடிச்சிருச்சு. அதான் அவன் முகத்தை அப்படி வச்சுருக்கான். ரொம்ப காற்று வேற பத்தாத மாதிரி இருந்தது. அதனால இந்த ஜன்னல் பக்கத்தால் ஜன்னல் திறந்து வச்சு அவன் கூட உட்காந்துக்கிட்டேன். ஸ்டேஜ் டெக்கரேஷன் பார்த்தீங்களா, அது அப்படி தான் இருக்குது. காற்றே வரல. அந்த ஜன்னல்லேருந்து அப்படியே குளுன்னு காற்று வந்துச்சு. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் அவங்க அழைச்சிட்டு வந்துட்டாங்க. மேரேஜ்க்கெலாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்காமல் இருந்தேன் எப்படின்னா, அப்படியே தனியாக ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். ஃபேமிலி கூட செல்ஃபீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பொண்ணு மாப்பிள்ளை கூட குரூப் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி போனப்போ இந்த நைட்ரஜன் வச்சுருந்தாங்க. அது கூட தன்னு விளையாண்டுட்டு இருந்தான். ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே வந்தோம் டைனிங்க்கு. நல்லா மழை. கடவுளே இந்த மழையில் எப்படிடா போகிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளுக்கு போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். தன்னு சாப்பிட்டானோ இல்லையோ தண்ணி முதல்ல குடிச்சிக்கிட்டே இருந்தான். பட் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வச்சுருந்தாங்க. பார்த்திங்களா 2 இட்லி, எனக்கு மட்டும் ஹாட் இட்லி 2, தனு 1 எனக்கு வச்சுட்டான். பட் நிறையா இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்லா சாப்பிட்டேன். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி மம்மியை நான் தான் வந்து வண்டியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனேன். அதுவும் மம்மி சாரீ கட்டியிருந்தாங்க. ஒன் சைடாக உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிருந்தேன். எப்படியோ ஊட்டிட்டேன். பட் போகும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமோன்னு எனக்கு அதுவே மைண்டில் இருந்துச்சு. ஏன்னா மழை வேறு வருது இல்லையா, ஒன் சைடாக உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகணும் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் ஒன் சைடாக ஓட்டினதில்லை. இன்றைக்கி தான் ஓட்டினேன். பட் ஓகே, ஓட்டிகிட்டு வரும்போது போகும்போது எப்படிடா போகிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு தனுக்கிட்ட போனேன். அவன் வா அப்படின்னு சொல்லி நான் வாங்கின ஐஸ்கிரீமை பிடுங்கிட்டான். அப்புறம் நானும் அக்காவும் ஐஸ்கிரீம் சாப்பிட போனோம். அங்கே பீடாவில் இருந்த அந்த ஃப்ரூட்டீஸ் எல்லாம் இதில் எடுத்து போட்டுட்டு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்பயும் மழை வந்து நிற்கவே இல்லை. டைம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8:40 அப்படி ஆகிடுச்சு. சரி சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா திருப்பூர்லேயும் நல்ல மழை, கோயம்புத்தூரில் அதை விட பெரிய மழை. சீக்கிரம்னு சொல்லிட்டே இருந்தாங்க.
அங்கேயும் நின்று ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு 4-5 வீடியோ எடுத்து கொடுக்க சொல்லி கேட்டிருந்தா. அவளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4-5 வீடியோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்துட்டு எப்பயும் போல் தனுக்கிட்ட விளையாண்டுட்டு இருந்தேன். அவன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தான். சித்திக்கு கொஞ்சம் கொடுடா அப்படின்னு சொன்னதுக்கு ஐஸ்கிரீமை தள்ளி வச்சுட்டு திரும்பி உட்காந்துட்டான். கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி நானும் கேட்டுட்டு அவன் கூட விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சாப்பிட முடியலன்னா ஐஸ்கிரீமை வச்சிருன்னு சொன்னேன். பட் அவன் க்யூட்டாக அதை போய் அவனே டஸ்ட்பினில் போட்டுட்டு வந்தான். நல்ல பழக்கம் இல்லையா? குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம நிறைய சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் போகும்போது நல்லா மழை, கண்ணே தெரியல அந்தளவுக்கு மழை. வர வழியில் ஒரு ஆக்சிடெண்ட் வேறு பார்த்தோம். அப்புறம் வண்டியில் உட்காந்து தன்வந்த் கூட விளையாண்டே இருந்தான். அவன் என் மேலே காலை வச்சுட்டு விளையாண்டே இருந்தான். அவன் எனக்கு பின்னாடி உட்காந்துருந்தாங்காட்டி காதில் வேற இடிச்சிட்டான். கம்மல் நல்லா பட்டுருச்சு. ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10:30க்கு நம்ம கோயம்புத்தூருக்கு வந்துட்டு அந்த வண்டி ஸ்டாண்ட் பக்கத்தில் நின்றுட்டுருக்கோம். இப்போ ஒரு பெரிய குழப்பம். இதில் எப்படிடா வண்டி எடுத்துகிட்டு போகிறதுன்னு எனக்கு வேறு ஒரு பயம். நான் மம்மியை வச்சு எப்படிடா வண்டியில் ஒன் சைடு உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறதுன்னு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா சூப்பராக மம்மிக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் ஒரு 11:10க்கு அப்படி வீட்டுக்கு வந்துட்டோம். மழையில் நனைஞ்சு கண்மையெல்லாம் பேய் மாதிரி ஆகிட்டேன். பட் நல்ல வேளை நமக்கு தலை வந்துட்டு நினையவே இல்லை. ஹெல்மெட் போட்டிருந்தங்காட்டி. அது இல்லாமல் நான் ஸ்கார்ஃபும் போட்டிருந்தேன். இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தலை நினச்சிருந்தா செம்மையாக தலைவலி வந்திருக்கும். வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எவ்வளோ டயர்டாக இருந்தாலுமே மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு தான் தூங்குவேன். ரிமூவ் பண்ணாமல் நம்ம தூங்கவே கூடாது. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேரை நல்லா டை பண்ணிக்கிட்டேன். நம்ம ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் ஒட்டியிருந்தோம் இல்லையா? பைக்கில் வரும்போது ஒன்று கழண்டு விழுந்துருச்சு. அண்ட் இவ்வளோ தான் இன்றைக்கி விலாக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.